பிரம்மா பிரம்மா பேசுகிறேன். நீதி அரசரே, நீதித்துறை, நீதிமான், நீதிபதி ஜட்ஜி நாலு கணக்கில் உட்கார்ந்து நீதிமன்றத்தில் ஏற்றித்தான் போகணும். வழி அதான். இவனுங்களை செஞ்ச சேட்டை இந்த ஜென்மத்தில் அடக்கித்தான் ஆகணும். அது உலகத்துக்கு கடவுள் தான் அடக்க முடியும். உலகத்துக்கு நீதி அரசர் தான் முடியும். உலகத்துக்கு ராஜா ராணி, ராஜா ராணி, நீங்கள் ரெண்டு பேர் தான் அடக்க முடியும். ராணி, ஏன்னா ராஜா ராணியா நீங்கள் ரெண்டு பேராக இருந்தத மன்னராட்சியிலிருந்து ஜமீன் காலம் வரைக்கும் ராஜா ராணியா ஆண்டு நாசம் பண்ணிட்டா. முக்கால் சத்தியம். ராஜா ராணி உலகத்துக்கே நீங்க ரெண்டு பேர் தான். உலகமே உலகமே ஐயா அம்மாவா பதி பக்தியா இருந்தால் உலகமே லிங்கத்திலிருந்தே பார்க்கலாம். ஆசீர்வாதம் உலகமே கொடுப்பார். உலகமே இப்போதைக்கு ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்குகள் இதுகளுக்கு ஆசீர்வாதம் லிங்கத்திலிருந்து கொடுக்கிறார். மாநில பிறவிக்கு இன்னும் கொடுக்கல. சேட்டை, ஓவர் சேட்டை, ஓவர் சேட்டை. ஐயா நீதி அரசரே, ஒரு ஆதார கார்டில் வீடு கட்டியிருக்கான். ஒரு வீடு கட்டினால் எவ்வளவு மணல் ஆகும்? செங்கல்ல இருந்து மொத்தத்திலே டோட்டலா மணல் கணக்கு எடுக்கணும். இது கணக்கு எடுத்தா அதிகாரியிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும் உள்ள மாட்டித்தான் கொண்டு போவிய. நீதி அரசரே, நீதி அரசர் தான் முடியும். பில்டிங்கா போட்டா விவசாயம் பாலா போகும். பில்டிங்கா ஏத்தனா கீழே பூமி அப்படியே அதருது. பூமி அதருது. கட்டடமா கட்டினால் வண்டி ரோட்டில் போனால் மொத்தமாக பில்டிங்கு கீழே கான்ட்ராக்ட் போட்டு சிக்குன்னு ஏற்றி அப்படியே அதருது. மொத்தமாக அதருது. அது மாதிரி அதர விட்டுருங்க போட்டோம். ஐயா ஆடு மாடு கோழி பறவைகளுக்காக பாக்கிய இந்த பயலை நோயில் விட்டுத்தான் சாய்க்க முடியும். வேற வழி கிடையாது. இவனுக்காக ஒரு நோய் விட்டுத்தான் ஆகணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நோய் ஏட்டில் எடுத்து பார்த்து அதை பாரு. அண்ணா நீதி அரசரே, நீ நீதி அரசரை ஆண்ட நாள் கன்னியாகுமரி டூ உள்ள 73 கிலோமீட்டருக்குள்ள நீதி அரசரை ஆண்ட. இப்போ 7 செம்மத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் நீதி அரசர் உட்கார்ந்து ஆளுத. முக்கால் சத்தியம். கணக்கு எல்லாமே விட்டாச்சு. கணக்கு எல்லாமே விட்டாச்சு. ஒரு வீட்டுக்கு இவ்வளவு மண், எவ்வளவு கணக்கு. அது ஒரு ஆதார கார்டில் 5 வீடு 10 வீடு கட்டியிருந்தால் மொத்தத்திலே அவன் குடும்பமே உள்ள ஏற்றி செயலறையில் தப்பு. இருக்கிற இடம் எவ்வளவு விவசாயம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ. அதே மாநிலத்தில் கொடுத்தார். ஏற்கனவே ஏட்டில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நீதிமன்றத்திலே இருக்கு. இது 7ஆம் ஜென்மத்தில் அவளை அழிச்சு வைப்பான். அதுவும் ஏட்டில் இருக்கு. இப்போ அடக்குவார். டெல்லியில் பிரதமரா எத்தனை கான்ட்ராக்டில் போட்டு எல்லாம் கட்டினானோ அத்தனையும் பிரதமராக இருந்தவன் பூரா உள்ள மாட்டி உள்ள கொண்டு போயிடுவார். குடும்பமே கொண்டு போயிடுவார். அதே மாதிரி முதலமைச்சராக இருக்கிறவன் எல்லா இடத்திலும் கிரவுண்டா அடிச்ச கணக்கு நீதிமன்றத்தில் கேட்காம அடிச்ச கணக்கு நாசம் பண்ணி வச்சிருக்கான். தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் எல்லாம் உள்ள போயிடுவான். கிரிக்கெட்டு மைதானம் போட்டு பாழாக்கி செய்கிறவன், அதில் நடத்துகிறவன் பூரா கிரிக்கெட்டு கம்பும் பேட்டு மட்டும் தூக்கிட்டு போகிறவனுக்கு உள்ள செயலறையில் நீதி அரசர் போட்டார். நீதி அரசர் ராணுவம் உள்ள வந்த உடனே விளையாட்டுத்துறை விளையாட்டு மைதானம் நடத்துகிறவன் பூரா உள்ள தூக்கி செயலறையில் ஏற்றிடுவார். ஏண்டா உனக்கு விளையாடுறதுக்கான கிரவுண்ட் கொடுத்துருக்கான்னு நீதி அரசர் சொல்லுதார். நீதிமன்றத்தை அவமதித்து எல்லாம் வெளியில் தப்பான கணக்கில் ஓட்டி நாசம் பண்ணிட்டான். முக்கால் சத்தியம். புரிஞ்சு வைக்கோ. உலகமே புரிஞ்சுக்கடா. மழை காற்று புயல் வெயில் தாக்கம் எல்லாம் சுறுசுறுப்பா எல்லா இடமும் கீழே பூமியில் இறக்குவார். ஐயா இறக்குவார்.
பயம் இல்லைல்ல, அந்த பயம் தாய் இந்தியா நாடு முழுவதும் இப்போ ஒரு கொடுப்பார் வார். முக்கால் சத்தியம் டெல்லி எலெக்ஷன் ஓட்டு முத்திர அப்படியே கணக்கை விட்டுக்கிட்டே இருப்பான். மாட்டேல கணக்கு திரைலோகத்தில் நீதிமன்றத்திலிருந்து எப்படி போகுதுன்னு வார். புரியுதா? இராணுவத்தை வச்சு எல்லாமே ஒண்டிச்சுவார். இராணுவத்தை வச்சு சிட்டி கிராமம் பூரா அடைச்சிருவார். எல்லா எத்தனை போட்டு உள்ள அடடா அப்படி அவன் எழுதி வச்சாலும் செல்லாது. எழுதி வச்சு பேப்பரை அவனா நக்கிக்கிறானோ ஆணும் பெண்ணும் அடைச்சிவார். க்ளோஸ் பண்ணிட்டார். கிராமம் சிட்டி அடைச்சிவார். மழை இறக்குவார். குளங்கள் பூரா தண்ணி இருக்கும். விவசாயம் பண்ணி மிதிரா அப்படின்னார். ஆணும் பெண்ணும் 15 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளும் ஆணும் பெண்ணும் விவசாயம் தெரியும்ல, தார்க்க முட்டை 4 குடுப்பு கொடுப்பான். அப்பத்தான் அறிவு வரும். திங்கிறதுக்கு சோறு என்ன வேணும்? சோறு, காய்கறிகள், பழங்கள் திங்கல. அப்போ பூமியை அழிக்கிறதுக்கு பிறந்திருக்கா? இப்போ உள்ள ஜென்ரேஷன்கள்ல முக்கால் சத்தியம் கவர்மெண்ட் வேலை எல்லாமே க்ளோஸ். கவர்மெண்ட் வேலை பார்த்தா கையெழுத்து போட்ட முறை உள்ள மாட்டி கொண்டு போயிடுவார். அப்போ சனத்தை குறைஞ்சி போகும். அரசியல்வாதியிலிருந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாம் அடைக்க தூக்கி ரயில் பெட்டி மாதிரி ஏற்றிக்கிட்டே இருப்பார். எங்கெங்கே அந்த நேரம் நீதி அரசர் போடுறாரோ அங்கே பூரா தள்ளிடுவார். அதான் டைம். நீதி அரசர் முகால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. உலகமே புரிஞ்சுக்கோடா.